உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மன்னான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர் மன்னான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக
பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, உங்கள் பிரசன்னத்தில் உங்கள் சமூகத்தில் எங்களுக்கு குறைவே கிடையாது ஆண்டவரே. எல்லாரும் அவருடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே அவருடைய பிரசன்னம் வருகிற பொழுது அங்கே குறைவுக்கு இடமே கிடையாது. அவருடைய சமூகத்தில் எல்லாமே நிறைவு தான். நம்ம இருக்கிறது அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்தில் குறைவுக்கோ, வியாதிக்கோ, வறுமைக்கோ, தரித்திரத்துக்கோ, கவலைக்கோ, கண்ணீருக்கோ, கஷ்டத்துக்கோ இடம் கிடையாது. வேதனைக்கு இடம் கிடையாது. ஏன்னா அவர் சமூகத்தில் நிறைவு தான் இருக்குது. அவர் பிரசன்னத்தில் நிறைவு தான் இருக்குது. அவர் சமூகத்தில் சந்தோஷந்தான் இருக்குது. அவர் சமூகத்தில் களிப்பு இருக்குது. அவர் சமூகத்தில் நித்திய பேரின்பம் இருக்குது. நம்ம இருக்கிறது, இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறது அவருடைய சமூகத்தில். அதனால் அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நமக்கு நிறைவு அவர் வைத்திருக்கிறார். நிறைவு, அந்த நிறைவு உங்களை இப்போ நிரப்புது, உங்கள் குடும்பத்தை நிரப்புது. உங்கள் ஆவிக்குள்ளே அவருடைய பிரசன்னத்தை உணருங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை நிறைக்க 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 ஒரு நிறைவு உங்கள் குடும்பத்தை நிரப்பும். ஒரு நிறைவு உங்கள் ஊழியத்தை நிரப்பும். ஒரு நிறைவு நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு. அது எப்படின்னா அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பும் பொழுது நம்ம சந்தோஷத்தை, சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ போகிறோம். ஆனால் ஒரு சில இடங்களில் நம்ம விட்டு வந்தால் உங்கள் சந்தோஷம் போயிடும். ஒரு சிலரை விட்டு வரும்போது அங்கே இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும், இல்லைன்னா போயிடும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நித்திய பேரின்போன் ஏன் அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, அது எப்போவுமே நம்மளை விட்டு போகவே போகாது. எப்போவுமே இருக்கிற சந்தோஷம் அவர் சமூகத்தில் தான். எப்போவுமே இருக்கிற ஒரு ஜாய், ஒரு ரிஜாய்ஸ், ஒரு களிப்பு அவர் சமூகத்தில் மட்டும்தான். அதுதான் நம்ம பார்க்குறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு. அப்பா, அவங்கள விட்டு எடுபட்டு போகாத ஒரு நல்ல சந்தோஷம், சமாதானம், நிறைவு எல்லா குடும்பங்களையும் நிறைப்பதாகன்னு சொல்கிறோம். அவங்களுடைய ஊழியங்களை நிறைப்பதாகன்னு சொல்கிறோம். அவங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு உண்டாவதாகன்னு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒரு பிரசன்னம் அவங்க குடும்பத்தை சூழ்ந்து இருப்பதாகன்னு சொல்கிறோம். அப்பா, உங்கள் கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் இருதயம் ஏதாவது ஒன்று நடக்கிறதுனால மாறுகிற இருதயமாக இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் ஆண்டரை ஆசீர்வதிக்கும் போது ஆஹா ஓஹோன்றது. கொஞ்சம் அப்படியே ஏதாவது ஒரு சூழ்நிலை அப்படி வரும்போது ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துச்சுன்னு இப்படி கேட்கக்கூடாது. நம்ம இருதயத்தை அப்படி பழக்கணும் பாருங்க. அதான் தாவீது சொன்னார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த எல்லாத்தையும் நீ மறந்துடாத, சகல உபகாரங்களை மறந்துடாத. நம்ம ஆத்மாவுக்கு சொல்லணும் பாருங்க, நம்ம இருதயத்துக்கு சொல்லணும், எதையும் மறந்துடாத. கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே எதாக இருந்தாலும் முழு உள்ளத்தோடு அவரை நேசிக்கணும் பாருங்கள். இருதயத்தில் கிறிஸ்து சொன்னாங்க பார்த்தீங்களா, யார் மேலேயும் கசப்பு வச்சுக்கக்கூடாது. அது கேட்பார், எப்பா பிரதான கற்பனை உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நீ அன்பு கூறணும். இதுக்கு நிகரான கற்பனை என்னப்பானா, உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நீ நேசிக்கணும். இங்கே தான் நிறைய இடத்துல நம்ம ஃபாலோ ஆகிறோம்.
எல்லாத்தையும் நேசிச்சிருவோம். ஆனால் நமக்குன்னே ஒரு முள் இருக்கும் பாருங்கள், அந்த முள் குத்திக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஒருத்தன் அது குடும்பத்திலேயே எங்கேயோ ஒரு ஆள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். அவங்கள நேசிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அவனையும் நேசின்ட்டார், முடிச்சு போச்சு. இங்கே பாருங்கள், அவங்களுக்காக அவங்கள நேசிக்கிறோமோ இல்லையா, நமக்காகவே நம்ம நேசிச்சுட்டு போயிடுவோங்க. நம்ம இருதயத்தை கரைப்படுத்திக்க வேணாம். நம்ம அவங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்குன்றதுக்கே எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம இருதயத்தை நம்ம பாதுகாத்து கொள்வோம். அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க. இதுவும் பின்னாடி வருது. கடைசி அதிகாரத்தை எடுங்கள. நீங்கள் என்ன நடக்குதுன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க பேசுகிறது, அதுக்கப்புறம் நம்ம யோபு பேசுகிறது, மாறி 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 பேசிகிட்டு இருக்கிறாங்கங்க. இவருக்கு விசாரிக்க வந்தவங்க தான், நலம் விசாரிக்க வந்தவங்க தான் வந்து இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் அவர் ஒன்று சொல்கிறாரு. பார்த்தேன் 34 அதிகாரமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது மாறிச்சா? ஒன்றும் மாறல. பேதரும் அப்படியே தான் இருக்கிறாங்க, வந்தவங்களும் அப்படியே தான். சூழ்நிலை மாறவே இல்லை. கொஞ்சம் தயவுசெய்து வாயை மூடுவோம். பேசி 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 அதான் ஆண்டவர் என்றாரோ தான் வாயை பொத்தி கொள்ளுறேன்ட்டார். இப்போ முடிஞ்சு போச்சு, சக்ஸஸ் வந்துருச்சு. அங்கே இருக்கும் முந்தின அதிகாரத்தில் பாருங்களேன், கர்த்தர் நீங்கள் பேசுங்க, நான் வாயை பொத்திக்கிறோம் அப்படின்னாரு. 34 அதிகாரம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. வந்தவங்களும் பேசுகிறாங்க பாருங்கள், எங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் இப்போ பேசுகிறோம். ஒவ்வொருத்தவனா டைம் முடிஞ்சவொடனே இவர் பேசுவார், அவர் பேசுவார், முடிஞ்சவொடனே இன்னொருத்தவன் பேசுவான், கூட வந்தவன் பேசுவான். ஒரு மாற்றம் வரல. எல்லாம் பேசி பேசி எந்த மாற்றம் வரல. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் லைஃப் இருக்குது. பிரதர், ஒரு பிரச்சனை வந்துச்சு, நம்ம ரொம்ப டீப்பாக போக வேணாம். அது கர்த்தர் கொடுத்தாரா, சாத்தான் கொடுத்தாரா, நம்மளால் வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னவோ எக்ஸோ ஒய்எஸ்ஸோ சரி வந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அதையே பேசிகிட்டு இருக்குதை நிப்பாட்டுங்க. சில பேர் லைஃப்பில் நெடுநாளாக சில பிரச்சனைகள் இருக்குது, சில வியாதிகள் இருக்குது, மாற மாட்டேங்குது. ஏன்னா அதையே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அது மாறாது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளை பற்றி தான் டெய்லி பேசுகிறான், ரொம்ப நமக்கு பிடிக்கும் போல இருக்கு, விட்டு போகக்கூடாது, நல்லா இருக்குது. 34 அதிகாரம் நம்மளே பேசிகிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த 3 பேர் பேசுகிறது. இவர் என்னென்னா, நான் நல்லா தானே இருந்தேன், இது ஏன் நடந்துச்சுன்னு இவர் பேசுகிறது. பேசி பேசி ஒன்றும் மாறல. ஆண்டவர் வந்தார், பேசுறதை நிப்பாட்டையா. நிப்பாட்டிட்டு என்ன பண்ணார், அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேல் உன் 2 சிநேகிதன் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஃபஸ்ட்டு யோபுவை கண்டிச்சிட்டாரு. அடுத்தது இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்தார். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 8 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். அல்லேலூயா. இந்த மாதிரி ஏதாவது நெடுநாள பிரச்சனை இருக்கா, பலி இடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வாய் அதையே பேசிக்கிட்டு இருக்க வேணாம், அதை ஸ்டாப் பண்ணுங்க. அதை பேசுனதெல்லாம் போதும், பேசுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அது மாறவும் இல்லை. இப்போ என்னமா சொல்கிறாரு, ஹேய் நிறுத்து, வாயை மூடு, துதிக்க ஆரம்பி. அல்லேலூயா. துதிக்க ஆரம்பித்து பைபிளை நம்ம பார்க்காத இடமே இல்லை. யோசபாத்துலேருந்து தாவீதிலிருந்து எரிகோ மதிலிருந்து விழுந்ததெல்லாம் பார்த்து நம்ம ஏகப்பட்ட நமக்கு எவிடன்ஸ் இருக்குது. அவர் சொன்னார், பலி இடுப்பா, பலி இடு, முதல்ல எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு யோபுவை பார்த்து என்னமா சொன்னார், அழகாக இருந்துச்சு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். என்ன சொல்லிட்டாரு, நீ வந்து உன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யன்னு சொன்னார்ல, யாருக்கு தெரியுமா வேண்டுதல் செய்ய சொன்னார்? இந்த 34 அதிகாரமும் யோபுக்கிட்ட சண்டை போட்டாங்க பார்த்தியா, அவங்களுக்கு வேண்டுதல் செய்ய சொன்னார். யாருக்கு? இவன் என்னமா சொன்னால், இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லுவான், என் வேதனை மேலே வேதனையை கூட்டுறீங்க, 10 முறை என்னை நிந்திச்சிங்க, ஒரு பயங்கர ஃபைட்டே வருது. இப்போ என்னம்மா சொல்கிறாரு, நீ யாருக்காக யார்கிட்ட ஃபைட் போட்ட? அவங்கள்ட்டையா? நீங்கள் போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுன்ட்டாரு. இங்கே தான் இடிக்குது. ஏன் நான் எதுக்கு அவனுக்கு ஜெபம் பண்ணணும்?
நான் எதுக்கு எனக்கு எதிரியோட நன்மையை நான் ஏன் பார்க்கணும்? ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனுக்காக ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், இப்போ இது சண்டை போட்ட இருதயம் என்ன அது வேண்டுதல் செய்கிற இருதயமாக மாறிச்சு பாருங்கள். இருதயம் மாறின உடனே அவன் சொன்ன உடனே கீழ்படிச்சா பாருங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ ப்ரேயர் பண்ணு. ஒரு ஃபைட்டிங் 34 இதாக போய்கிட்டு இருக்கு, மாறி மாறி எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுற டக்குன்னு ஆண்டோடைய வார்த்தை வந்துச்சு பாருங்க. ஆண்டோட வார்த்தை வந்தவொடனே அதுக்கு கீழ்பிடிஞ்சு அவங்களுக்காக வேண்டுதல் செய்த போது பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப முக்கியம். ஆட்கள் மேலே இருக்கிற கசப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே முட்டிச்சோ அங்கே சரி பண்ணுன்றார் ஆண்டவர். அங்கே சரி பண்ணிவிடு, வேணாம். நீ நல்லா இருந்த யோபு, உனக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு லைஃபு, சரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, உன் இருதயம் நல்லா இருந்துச்சு, ஏன் திடீர்னு இப்போ மாறிச்சு? வேணாம். ஹல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், இவர் லைஃப் வேறு மாதிரி மாறுது. ஜெபம் பண்ணது அவங்களுக்கு, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவங்கள நேசிக்காமல் யாருக்கும் ஜெபம் பண்ண முடியாது. அவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரு. இவங்க பலி செலுத்துகிறார்கள். துதி எழும்புகிறது, ஒரு பக்கம் ஜெபம் எழும்புகிறது. ஹல்லேலூயா. நடுவில் மிராக்கிள் எழும்பிடுச்சிங்க. ஹல்லேலூயா. ஆண்டோடைய வல்லமையை, ஆண்டு வாக்குவாதம் இருக்கிற இடத்துல வந்து மிராக்கிள் பண்ண முடியல. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அமைதியாக இருக்கிறாரு. சண்டையை நிறுத்து, நான் வரணுன்னா நீ துதி செலுத்து, ஜெபத்தை ஏறிடு, என் உறவை சரி பண்ணு, நான் வரேன், நான் வந்து சரி பண்ணுறேன். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம பார்ப்போம். அவர் எல்லாவற்றை பார்க்கிலும் முன்னிருந்து ரெண்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம இருதயம் சரியாகும் போது இருக்கிறத விட டபுளாக மாறும். இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு டபுள் ஆகும், நாளான்னைக்கு வந்து அதுக்கு இன்னும் டபுள் ஆகும், அதுக்கப்புறம் மறுநாள் அது இன்னும் டபுள் ஆகும். ஆனால் இன்றைக்கி சொல்லட்டுமா, டபுள்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கெல்லாம் எத்தனையோ மடங்கு, 1000 மடங்கு. இன்றைக்கி இருப்பதை காட்டிலும் நாளைக்கு 1000 மடங்கு நம்ம பெருகுவோம். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடைய போஜனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சண்டை போட்டவங்க எல்லாம், எதிர்த்தவங்க எல்லாம் அவங்ககிட்ட வந்தாங்க. அவரை ஒதுக்கி வச்சுருந்தவங்கெல்லாம் வராங்க, வந்து அவங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றாங்க. சொல்லட்டுமா, உங்கள் எதிரிகள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதத்தை பார்த்து உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. எதிரிங்க சாப்பிடுவாங்களாங்க? சாப்பிட மாட்டாங்க, தெரியுங்களா? அவன் வீட்டிலங்க காலை வைக்க மாட்டாங்க அப்படின்றாங்களா, அவங்களாம் காலை வச்சு வருவாங்க. காலை வச்சு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டு சாப்பாடை சாப்பிட்றாங்க அப்படின்னு சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்கள், அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்படின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கால அழைத்து அவனுக்காக ஆறுதல் சொல்லி, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புள் வருவாங்கங்க. இருதயத்தை காத்துக்குவோங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆண்டு சொல்கிற தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் வருவாங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லி, நாங்கள் இருக்கோம் பிரதர், நாங்கள் பார்த்துக்கிறோம், கவலைப்படாதீங்க, உங்கள் ஊழியம் தானே, உங்கள் ஊழியத்து தேவைகளை நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்கள் குடும்பம் தானே, அதுக்கான காரியங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் எங்கேருந்து வருவாங்க? இதெல்லாம் எங்கே தெரியுமா நடக்கும்? இருதயம் மாறணும். அப்புறம் அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். தங்க காசு வருதுங்க. எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்க? தங்க காசு வருது. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சான் பாருங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சப்பா அவங்களாம் ஜெபம் பண்ண சொன்னால் சரி, எதையும் பார்க்கல, உடனே ஜெபம் பண்ணி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நடக்கிற காரியங்கள். தங்க காசை கொடுக்குறாரு. யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தாரு. அவனுடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவனுக்கு கோல்டு காயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக வருது, என்ன தெரியுமா? பொன் ஆபரணங்கள் வருது. அல்லேலூயா. போட்டுக்க சொல்லி வருதுங்க. செயின், மோதிரம் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆபரணங்கள் வருது. தங்க காசு தனியாக வருதுங்க, ஆபரணங்கள் வருது. உங்களை அலங்கரிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையை அழகாக்குவதற்கு ஆபரணங்கள் வருங்க.
வந்து உங்களை அழகாக்குவாங்க. உங்களுக்கு வந்து கழுத்தில் ஒரு செயினை போட்டு, ஆஹா அழகாக இருக்குது பிரதர் சிஸ்டர், விரலில் மோதிரத்தை போட்டு, அடடா நல்லா இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மோதிரம் செயின்லாம் போட்டுட்டு போவாங்கங்க. இந்த வாழ்க்கை எங்கெங்க இருக்குது? இருதயம் நல்லா இருக்கணும். இருதயத்தை எல்லா காவலோட காத்துக்கோங்க. ஆண்டவர் சதுசேயர் பரிசேயர்லாம் திட்டினது காரணம் அவங்க இருதயம் வசனம் சொல்ல அவங்க இருதயத்தை பற்றி அவர் அறிந்திருந்ததினால், அவங்க இருதயம் தெரியும் அவருக்கு, அதான் திட்டினார். பிடிக்கல அவருக்கு அந்த இருதயம். மாம்ச இருதயம் ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க. நம்ம இருதயம் இயேசுவின் இருதயம். அல்லேலூயா. இருதயத்துக்கு இந்த இருதயத்தில் அவரை வாழ வைக்க இந்த ஆலயத்தில் அவர் வாழ இது இயேசுவின் இருதயம் ஆகிடும். நம்ம பண்ணுற ஜெபம் வேறு மாதிரி ஆகிடும். இந்த இயேசுவின் இருதயம் சிந்திக்கிறது வேறு மாதிரி ஆகிடும். இந்த இயேசுவின் இருதயம் பேசுகிறது வேறு மாதிரி ஆகிடும். பார்க்குறது வேறு மாதிரி ஆகிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு, நீ இதுவரைக்கும் இருந்தது உன்னுடைய உத்தமம், ஓ சன்மார்க்கம், ஓ நீதி. இப்போ என்ன தெரியுமா? என் கிரேஸு. ஹல்லேலூயா. உங்கள் நீதி நம்மளுடைய இதெல்லாம் ஒரு லெவலு. ஆனால் அந்த தேவ நீதி வருது பார்த்தீங்களா? அது என்னமா செய்யும்? உங்கள் லைஃப்பை முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பின் நிலைமை இப்படி தான் இருக்கும். ஏங்க ஆண்டவரெலாம் தங்க காசு கொடுப்பாருன்னா ப்ராஸ்பரிட்டி எழுதி வச்சுருக்கதை நான் சொல்கிறேன். தங்க காசு வேணும்னா வாங்கிக்கோங்க, வேணான்னா கீழே போட்டு போங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். பொண்ணு ஆபரணம் வருது, இருதயம் நல்லா இருந்தா பொண்ணு ஆபரணம் வருது, வேணான்னா கொடுத்துருங்க, நாங்கள் வச்சுக்கிறோம். யார் வேணா சொன்னா? அது என்ன? இது யார் கொடுக்குறா? ஆண்டவர் கொடுக்குறாரு. அவனை சந்தோஷப்படுத்துறாரு. எப்பா யோபு, நீ கஷ்டப்பட்டிலப்பா, நீ எனக்காக போய் நான் ஒரு காரியம் வந்துச்சு, அந்த காலத்தில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாருக்கும் அப்படி ஆர்டர் கொடுக்கறது இல்லை, யாரையும் ஆர்டர் சோதிக்கிறது இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்படி இருந்தில்ல, அனுபவிச்சல. இப்போ அவனை சந்தோஷப்படுத்துறாரு. நான் சொல்லட்டுமா, உங்களை ஆர்டர் சந்தோஷப்படுத்த போகிறாரு. அல்லேலூயா. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து நீங்கள் சந்தோஷப்படுத்துவீங்களே, ஏதோ அடிச்சிட்டிங்க, கிள்ளிட்டீங்க, குழந்தை அழுவுது, என்ன செய்யுங்க? சரி அம்மா உனக்கு அதை வாங்கி தரேன், அப்பா உனக்கு அதை வாங்கி தரேன், சரி உனக்கு அதை வாங்கி தரேன், எதாவது கொடுத்து அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துவீங்களே. சரி, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் தப்போ இல்லை ஏதோ ஒன்று, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏதோ நடந்துருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சரி நான் உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டீங்க, சரி வா, ஆண்டவர் சொல்கிறார், வாப்பா நான் உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். கர்த்தர் ஒருவனை சந்தோஷப்படுத்தினா எப்படி திரும்ப இருக்கும்? கடவுள் ஒருத்தனை சந்தோஷப்படுத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் சந்தோஷப்படுத்துறாருங்க யோபுவை. அல்லேலூயா. எல்லாத்தையும் டபுள் ஆக்கிட்டாரு. இந்த டபுள் ஆக்கிட்டாரு, எல்லாம் பெருகுது. வரவெல்லாம் தங்க காசை கொடுக்குறான், வரவெல்லாம் பொண்ணு ஆபரணத்தை கொடுக்குறான், செழிப்பு திரும்ப வந்துருச்சு. அவன் இழந்ததெல்லாம் பல மடங்கு வருதுங்க. அப்புறம் பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஏற்கனவே இருந்ததே கொச்சை, இது கொச்சைக்கு மேலே ரொம்ப கொச்சையாகி போச்சு. எங்கே பார்த்தாலும் அந்த யோபுவை பார்க்க வீட்டுக்கு போனீங்கன்னா இப்படி திரும்பினா அங்கே ஆட்டுக்கூட்டம், அப்படி திரும்பினா ஒட்டக கூட்டம். என்னையா இது? இப்படி எங்கே பார்த்தாலும் ஆசீர்வாதமாக இருக்குது. அதுதான் கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கை. யார் உங்களை வந்து பார்த்தாலும், என்னங்க வீடு ஃபுல்லாக அப்படி நிரம்பி வலிஞ்சு கிடக்குது, என்னங்க இதெல்லாம்? வீடு ஃபுல்லாக பணம் அங்கங்கே கிடக்குது, தங்கம் நடந்துச்சுங்க, இதெல்லாம் நடக்காதது இல்லைங்க. சாலமோன் காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாகவே நினைக்கப்படலை, பொண்ணு கூட நினைக்கப்படலைன்னு போட்டிருக்குங்க. பொண்ணு கூட நினைக்கப்படல, அதுவும் ஒரு பொருட்டாகவே நினைக்கலைங்க. சும்மா கிடக்க உங்கள் வீட்டில் தங்க காசு. இது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! என்னங்க சும்மா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, வேணும் எடுத்துகிட்டு போங்க. என்ன பிரதர் இதெல்லாம் நடக்குமா பிரதர் அப்படின்னு கேட்டிங்களா? பைபிளில் இல்லாததை நான் சொல்லலைங்க. சாலமோன் காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாகவே என்னலைங்க. இதை நம்புங்க. ஆடுறமா சொல்கிறாரு, டேய் நம்பிடுப்பா, சத்தியத்தை நம்பிடு.
அது விசுவாசமுள்ள சந்தேகப்பற்றாத. அதுதான் ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு ஆண்டோட அற்புதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு தான். நடக்குமா நடக்காதா தெரியலையே, ஐயோ சொல்கிறாரு. இன்னும் ஜபம்லாம் பண்ணிட்டு சந்தேகம், இன்னும் ஜபம் வேற பண்ணிட்டோம், நடக்குமா? அதை தான் சொல்கிறாரு. இங்கே பார், ஒரே ஒரு விஷயந்தான், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ பயப்படாத. அது செத்து போய் நாரி போயிருந்தாலும் பரவாயில்ல, அது வட்டி ஆழத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, கல்லறையை ஒட்டச்சு நான் எடுப்பேன். எசேக்கியேல் 37 பார்க்குறோம், அது எலும்பு கூடானாலும் பரவாயில்லப்பா, அதுக்கு ஒரு புது சரீரத்தை நான் கொடுப்பேன். விசுவாசம் உள்ளவனாரு, என் வார்த்தையை நம்பு, உன் இருதயத்தை காத்துக்கோ, நான் அற்புதம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பார்ப்போம், அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். இங்கே பாருங்க, என்னமாகும், இந்த குழந்தை இல்லாதவங்களாம் குழந்தை பிறக்குங்க. ஹல்லேலூயா. இருதயம் சரியாகும் போது அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுத்து அவனுக்கு குமாரன் குமாரத்தியெல்லாம் கொடுக்குறாங்க. அழகான பிள்ளைகளாக கொடுக்குறாரு. குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கும். இன்னும் உங்கள் வீட்டில் உங்கள் லைஃப்பில் மினிஸ்ட்ரியில் ஊழியத்தில் பிறக்க வேண்டியதெல்லாம் பிறக்கும். எது இதெல்லாம் பிறக்கணுன்னு இருக்கோ, அழைப்பு பிறக்கும், எல்லா தரிசனம் பிறக்கும். அது எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த வசனம் சொல்லுது, தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்கள் கையில் இருக்கிற அழைப்பு மாதிரி அழகு வேறு எங்கேயுமே இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒன்று பிறக்க போதில்ல, புதுசாக ஒரு தரிசனம் பிறக்க போதில்ல, ஒரு ஊழியம் பிறக்க போதில்ல, பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். உலகத்திலேயே இல்லாத மாதிரி இருக்குங்க. யார் உலகத்திலே அப்படி இல்லையா? அப்படி இருந்து தான் யோபுவுக்கு. அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், அவர் இருதயம் சாத்தான் கையில் இருக்கிறதுக்கும் நம்ம இருதயம் ஆண்டவர் கையில் உள்ளதுக்கும் வித்தியாசம் தான். ஆண்டவரே அவனை பிடிச்சி சாத்தான் கையில் கொடுத்தாரு. அவன் லைஃப் எவ்வளோ மோசமாக இருந்துச்சு, திரும்ப அவன் லைஃப் அவர் கையில் எடுக்கும்போது எவ்வளோ அழகாச்சு. இப்படி தான் மாற்ற ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அங்கே பாருங்கள், அடுத்தது நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம், இதுக்கு பின்பு ஓகேங்களா, 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இதில் இன்னொரு வாசனம் சொல்கிறேன், லாங் லைஃபை சொல்கிறேன், பூரண ஆயுசை சொல்கிறேன். அல்லேலூயா. அதில் இருக்கிற ஆசீர்வாதம் பூரண ஆயுசு. நீங்களாக விருப்பப்பட்டு நான் பரலோகத்துக்கு வரப்பான்னு சொல்கிற வரைக்கும் உங்களை எடுக்கவே மாட்டார். எந்த பிசாசும் எடுக்க முடியாது, எந்த வியாதியும் எடுக்க முடியாது, எந்த மனுஷனும் எடுக்க முடியாது. ஆண்டவரை பிடிச்சி கொண்டு போய் மலையை ஊச்சிருந்து தள்ள பார்த்தாங்களாம், காணாமல் போயிட்டாருங்க. கல்லிருந்து அடிக்கலாம் பார்த்தாங்க, காணாமல் போயிட்டாருங்க. உங்களுக்கு எதோடமா தான் பிரச்சனை வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை வந்து பார்க்க நீங்கள் காணாமல் போயிடுங்க. எங்கேயா எங்கெங்க பாஸ்டர் பிரதாப் சிங் இருந்தார், எங்கே காணோம்? ஐயோ, என்ன கல்லை குனிஞ்சு தூக்குறதுக்குள்ளே காணையா, எங்கேயா போனார் அப்படின்வாங்க. மலை உச்சிலேருந்து தள்ளலாம் அப்படின்னு கொண்டு போவாங்க. திடீர்னு பார்த்தா காண போயிட்டா, கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கேயா போனாருன்னுவாங்க. அல்லேலூயா. பூரண ஆயுசு, அற்ப ஆயுசே கிடையாது, எல்லாத்துக்கும் பூரண ஆயுசு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரசங்கத்தில் காவாசி தான் நான் பேசியிருக்கிறேன். மணி இப்போயே 12:20. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் எழுந்து நிற்போம்மா. கர்த்தர் நல்லவர். அவர் சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். பவர்ஃபுல்லாக இருக்கிறாருங்க, வல்லவருங்க. சோதனை மனுஷனுக்கு நேரிட்ட சோதனை சில வரலாங்க, அதையும் எழுதி வச்சிருக்கிறார். மனுஷனுக்கு என்ன நடக்குமோ அதான் வருது. மிருகத்துக்கு வர வேண்டிய சோதனைலாம் உங்களுக்கு வரலை, கவலைப்படாதீங்க. மிருகத்துக்கு வர வேண்டிய சோதனைலாம் உங்களுக்கு யாருக்கும் வரல, நமக்கு யாருக்கும் வரல. மனுஷனுக்கு என்ன வரணுமோ, தேவ மனுஷனுக்கு என்ன வரணுமோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படியே அந்த சோதனை வந்தால் கூட கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறதுல வல்லவராக இருக்கிறேன். அவர் ஒரு வல்லவர், அவர் நிறைய காரியங்களை வல்லவர். இங்கே ஒரு பேர் இருக்குது, என்ன தெரியுமா? பவுல் சொல்கிறாரு, அவர் உதவி செய்கிற, சோதனையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதுல வல்லவர். ஐயோ, என் சோதனை நான் தோத்துட்டேன் அப்படி இல்லை. ஏய், உன் சோதனை வந்து தோக்கடிக்காது சொல்லும். ஏன் தெரியுமா? உன் சோதனையில் உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வேலையே அதான்ப்பா. அதை ஒரு பிஸ்னஸாக அவர் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவருக்கு வேலையே அதான். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? சோதனை வருதா, கவலைப்படாத, அந்த சோதனையை நான் உதவி செய்கிற கர்த்தர், நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.